நீங்கள் துணிந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டுமாக இருந்தால் விசாரணைகள், கைதுகளை துரிதப்படுத்துங்கள். தாஜுதீன் விவகாரம் இன்று முஜிபுர் ரஹ்மான் நாடாளுமன்றத்திலே வடிவாக கேட்டிருக்கிறார். தாஜுதீன் விவகாரம் மற்றும் எக்லியகோட விவகாரம், சாரா புலோஸ்தினி விவகாரம், ஈஸ்டர் தாக்குதல், இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு கைது நடவடிக்கைகளை செய்யாமல் ஒரு பிள்ளையானை மட்டும் கைது செய்து கொண்டு ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரி கைது என்பதெல்லாம் நீங்கள் கையாலாகாத அரசாக இருக்க போகிறீர்களா அல்லது ஒரு திராணியுள்ள அரசாக வேலை செய்ய போகிறீர்களா என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். 21ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை கண்டு அஞ்சுகின்ற அரசென்றால் நீங்கள் இந்த ஆட்சி கட்டிலில் இருப்பதற்கு தகுதியானவர்களா என்பதை நீங்களே ஒரு முறை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று பொதுமக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். பொதுமக்கள் ஆங்காங்கே பேசுகின்ற விடயத்தை தான் நாங்கள் இங்கு ஒட்டுமொத்தமாக பேசுகிறோம். இது இவ்வாறு இருக்கின்ற போது அம்பிட்டிய சுமணரட்ன தேரர் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிடுகிறார். நாங்கள் ராஜபக்ச பிரிவை சேர்ந்தவர்கள். ராஜபக்ச பீடத்தின் மூலம் இந்த காவி உடையை தரித்தவர்கள் நாம். ராஜபக்சவுடன் ராஜபக்சகளுக்காக செல்பவர்கள் நாம். அதுவே மெய்யான சிங்கள இரத்தமுடையவர்கள் என்பதை சொல்வதற்கு அஞ்ச மாட்டோம். இந்த விடயத்தை மகா சங்கத்தினர் எங்களுக்கு அடிக்கும் மத சார்பற்றவர்கள் எல்லோரும் இதனை புரிந்து கொள்வது பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை. எம்மீது விமர்சன கணைகளை தொடுக்கும் மத சார்பற்றவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சிங்கள பௌத்த உரிமைகளை பாதுகாப்பதற்காக குரல் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நபர் பின்னாடியும் நாம் செல்வதற்கு அஞ்சப்போவதில்லை. ராஜபக்ஷ அல்ல, அது வேறு யாராக இருந்தாலும் அவருக்கு துதி பாடுவதற்கு நாம் பின்னிற்க போவதில்லை. பௌத்த சிங்கள கௌரவமிக்க வரலாற்றை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் அதனை செய்வோம். மிக பெரும் இனவாதம் கதைக்கக்கூடியவர் தான் அம்பிட்டிய சுமரட்ன தேரர். அவர் நாமல் ராஜபக்சவை நேற்றைய தினம் சந்தித்தார். அது மட்டுமல்லாது அவர் ஒரு காணொலியை வெளியிடுகின்றார். நாங்கள் ராஜபக்ச அணியை சேர்ந்தவர்கள், ராஜபக்ச பீடத்தை சேர்ந்தவர்கள் என்கிறார். அப்படி ஒரு பீடம் இலங்கையில் இல்லை. இவ்வாறு ராஜபக்சவுக்காகவே நாங்கள் காவியுடை அணிந்தவர்கள். அவர் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் இவர்கள் அனைவருடைய நிலைப்பாடும் என்னவாக இருக்கிறது என்று. அது மட்டுமல்லாது இவர்களுடைய நிலைப்பாடுகளை கடந்து இவர்களுக்கு தெரியும் அரசை இந்த பௌத்த மதத்தை வைத்துக் கொண்டு மிரட்ட முடியும் என்று அதில் அவர்கள் கச்சிதமாக செய்திருக்கிறார்கள் என்றுதான் இங்கு கூற வேண்டி இருக்கின்றது.